சூப்பராக இருக்குங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக்கர். ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் காட்டுக்குள்ளே வந்து டென்ட்டு போட்டு தங்கிட்டு இருந்தது. அது ஃபுல்லாக வந்து எடுத்துருக்க முடியாது. இப்போ தான் வந்து காலையில் விடிஞ்சிருக்கு. டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன் பாருங்கள். நான் வெளியில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விடியுது. சூப்பராக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விடியட்டும். வாங்க, விடிஞ்சிருக்கு. கூடாரங்க இது பாருங்கள். இப்போ தான் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து ஒரு மண்டபம் மாதிரி. இது வந்து எப்பயாச்சும் ஃபெஸ்டிவலு இந்த மாதிரி வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் இருப்பார். அவர் கூட எப்பயாச்சும் ஒரு வாட்டி வருவார் போவார். நம்ம லக்கி அவர் நேற்று கிடைச்சதுனால கொஞ்சம் சார்ஜ் போட முடிஞ்சுது. கொஞ்சம் துணைக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்ற ஒரு தைரியம் கிடச்சிது. பாருங்கள், ஃபுல்லாகவுமே காடு தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே நேற்று நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட கம்பல்சரி ஒரு பைக்கோ இல்லை ரெண்ட்டுக்கு ஒரு காரோ ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரி எடுத்துகிட்டு வாங்க. அது இல்லாமல் மட்டும் வந்துடாதீங்க. என்ன மாதிரியே சம்பவம் ஆகிடும். நேற்று நைட்டு இன்னொருத்தர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனதுனால நான் வந்து தப்பித்தேன். இல்லைன்னா நேற்று நைட்டு 10 மணி வரைக்கும் நான் காட்டுக்குள்ளே நடந்து வந்து மாட்டியிருப்பேன். அதனால் நீங்கள் வந்து அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் வரதா இருந்தால் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இந்த இடத்துக்கு வந்தது வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த மேலே வந்து அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வரும்ல, அது வந்து மேலே இருந்து ஊற்றுன்னு நினச்சேன். அது ஆனால் மழை காலங்களில் மட்டும்தான் ஊற்றுமாமா. அதனால் ஒர்த் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இல்லைனாலும் இங்கே இயற்கையாக நல்லாவே இருக்குது. இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு இதுவும் ஓகே தான் ஓரளவுக்கு. இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல. நான் மேலே போய் காட்டுறேன். மேலே வந்து சிவன் கோயில் இருக்குது. நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். அங்கே வந்து 5 மணிக்கு டெய்லி எந்திரிச்சு போய் பூஜை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பைக்கில் வந்து அந்த மணல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மணலில் போய் ஓட்டிகிட்டு வராங்க. அதில் வண்டியே போக மாட்டேங்குது. அதில் இருட்டில் ஓட்டிகிட்டு வந்து டெய்லி இங்கே பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. பெரிய விஷயங்க. ஒரு நாளே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. இந்த இருட்டில் இந்த காட்டுக்குள்ளே வந்து எப்படி தான் பூஜை பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுவும் 5 மணிக்கு. நம்ம ஊர்லலாம் 7 மணி ஆனாலும் கோயில்கள்லாம் பெருசாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், 5 மணிக்கெல்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ளே அவங்க வந்து நேற்று நைட்டு இங்கே வந்து தங்கிட்டாங்க. 10 மணி 11 10:30 கிட்ட வந்து தங்கினாங்க. நான் தூங்கிட்டேன். தங்கிட்டு காலையில் 5 மணிக்கு பல் விளக்கிட்டு அங்கே போய் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னை வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து குளிக்கலை அப்படின்னு நான் வந்து வந்துட்டேன். குளித்ததுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் போனோம். இவ்வளோ கிரேட்டு, இவ்வளோ கடவுளை இந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படிலாம் வழிபடுறாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இங்கேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கிளம்பலாம் வாங்க. இப்போ ஃபுல்லாக ஓரளவுக்கு விடிஞ்சிடுச்சு. நல்லா இருக்குது கிளைமேட்டு பார்க்குறது. இப்போ தாங்க ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குங்க காலையில் டயத்தில் இந்த இடத்துல. ஃபுல்லாக விழிஞ்சிருச்சுங்க. இந்த ஒரே ஒரு பைக்கு தான் நிற்கிது. அதில் தான் அவங்க வந்திருந்தாங்க. இதில் போகலாமான்ட்டு கேட்டதுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது இருக்கு பாருங்கள், நான் போட்ட டென்ட்டு. நேற்று நைட்டு குளிர்லாம் அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ஆனால் என்ன
இருட்டு தான் அதிகம். 2024 முதல் பயணமே ஒரு காட்டுக்குள்ளே. இதில் தாங்க குளிக்க போகிறேன் இப்போ. காலங்காத்தால் ஒரு நல்ல குளியல். ஹலோ மக்களே, ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு. இப்போ வந்து டென்ட்டு வந்து பேக் பண்ணிவிட்டு மேலே வந்து வாட்டர் ஃபால்ஸ் அந்த மெயினான பிளேஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே போய் விளாக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த இடத்த பற்றி ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஃபஸ்ட்டு என்னோடய டென்ட்டை வந்து நான் பேக் பண்ணோம். பேக் பண்ணிவிட்டு அடுத்தது நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். ஹலோ மக்களே, இப்போ வந்து நான் வந்து மேலே போயிட்டுருக்கேன். மேலே வந்து அந்த மெயின் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து vlog பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். அதாங்க எவ்வளோ தண்ணி வச்சுருந்து, எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள் அந்த இடம். வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வழியெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க பாருங்க. அது நைட்டு இல்லைங்க, மறக்காமல் அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க போகலாம். ஃபுல்லாகவுமே காடு தாங்க, யாருமே இல்லை. ஆனால் மார்னிங் டைமில் இங்கே சூப்பராக இருக்குங்க நடந்து போகிறதுக்கு விடியும் போது. என்ன இந்த சாப்பாடு ஒன்று தான் கிடைக்காது, மற்றபடிலாம் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் வியூங்க, சூப்பராக இருக்குது. ஒரே பாறைங்கள்லாம் இருக்குது. கொஞ்சோண்டு தான் தண்ணி வருது அப்படின்னு சொன்னாங்க. மெயினாக தண்ணி ஊற்றுறது வந்து இந்த மழை காலங்களில் தான் ஊற்றும் அப்படின்றாங்க. பாருங்க, அருமையாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி போகணுமா? தான் ஏறி போகணும். ஒரே கல்லு முள்ளுமா இருக்குங்க, எங்கே இருக்குன்னே தெரியல. எந்த இடம்னே தெரியலைங்க. கீழே இறங்கி மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கி ஃபுல்லாகவுமே வைல்டு தான், வைல்டு ஏரியா. பட் ஆனால் அனிமல்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது. மேலே இருந்து தான் தண்ணி ஊற்றும்னு சொன்னாங்க, எந்த இடம் தான் சரியாக தெரியல. இந்த இடத்துல வந்து டெய்லியும் கோயிலில் பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு நாள் நைட்டே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல, எப்படி தான் இங்கெல்லாம் இருக்கிறாங்களோ தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க என்னை பொறுத்த வரைக்கும். பாருங்க, அதுலேருந்து தண்ணி வருது, இந்த ஒரு தெரியுது பாருங்க.
மழை டைம்னா தான் வந்து இங்கே அதிகமாக தண்ணி வரும். இப்போ இங்கே வர்றது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட் லைஃப் வேணும்னா ஒரு நாள் சும்மா பார்த்துட்டு போகலாம். பட் ஆனால் இந்த ரெயின் டைமில் வந்தால் தான் மேலே இருந்து அந்த தண்ணி ஊற்றுறது அதெல்லாம் இருக்கும். இதனால் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பக்கமான ஒரு இடம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள்லே பிளான் பண்ணிவிட்டு வாங்க. பட் ஆனால் பைக்கு வேணும், இல்லைனா காரு ஏதாச்சும் புக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த இடத்துக்கு பைக்கு, காரு, ஹோட்டலு எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு காடு தான். இந்த காட்டுக்குள்ளே வர்றது அதுக்கேற்ற மாதிரி வாங்க. ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு மேலே நைட்டு தங்குறதெல்லாம் சேஃப் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இங்கெல்லாம் நைட்டெல்லாம் தங்கவே தங்காதீங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நீங்கள் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு போகலாம், நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு இதுக்கு மேலே இங்கே வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிதான். நான் போய் என்ன பண்ணுறதுன்ட்டு அடுத்தது தான் பார்க்கணும். சரி வாங்க, நம்ம வந்த இடத்துக்கே திரும்பி போகலாம். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, இந்த மேலே எட்ஜில் இருக்குது. அங்கே தான் அதில் அந்த கோயிலுக்காக தான் இங்கே வந்து 2-3 பேரை பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன். அவங்க வந்து இங்கே இருக்காங்க. இல்லைனா வந்து அவங்க வந்து இங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களே வந்து அவங்களுக்கு வந்து பயமாக தான் இருக்குமாம்மா ஒரு டைம் இங்கே வந்துட்டு போகிறது. அவங்களுக்கே அப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அவங்க டெய்லியும் இங்கே வந்துட்டு போகிறாங்க. இதுக்கும் 5 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. போன வீடியோவில் கூட நான் காட்டியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான். இங்கேருந்து இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க, கைலாஷா வாட்டர் ஃபால்ஸுன்ட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது 23 கிலோமீட்டர் வருது. மேப்லலாம் அது வந்து ஒன்றும் கிடைக்கல. மேப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வந்து கிடைக்கல. கிடைக்கலன்னா ரேஞ்ச் இல்லை நான் இருக்கிற இடத்துல வந்து. ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரேஞ்சு வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அது வந்து புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட சொன்னாங்க. அதில் வாட்டர் ஃபால்ஸு அது இதே மாதிரி இருந்ததுன்னா யூஸ் இல்லை. தண்ணி வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணலாம். அதுவும் இன்றைக்கி முடிஞ்சால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க நம்ம கீழே போயிட்டு அடுத்தது வீடியோ கண்டினியூ பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் பிளாஸ்டிக் கிடக்குது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். பாருங்கள் அங்கங்கே பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் போடாதீங்க, நமக்கு தான் கெடுதல். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிதான். வாங்க அப்படியே கிளம்பலாம். நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு, வந்த வேலை. அடுத்தது கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. இவர் தான் வந்து நேற்று நம்மளுக்கு லைட்லாம் போட்டு சார்ஜர்லாம் போட்டு கொடுத்தாரு. இங்கே தானே இருப்பீங்க எப்பயுமே? என்னால் ஒரு நாளே இருக்க முடியல. நீங்கள் டெய்லி இங்கே இருக்கீங்க. சாப்பாடு எல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவீங்களாண்ணா? இங்கே தான் ஆக்கிக்கிறது. கோயிலுக்காக இங்கே வேலை செஞ்சிட்ருக்கீங்களா? பாருங்கள் சிவன் கோயில். இதில் பூஜை பண்ணுறதுக்கே டெய்லி 5 மணிக்கு வராங்க. ஃபுல்லாகவுமே காடு தாங்க. இப்போ தான் பளிச்சுன்னு தெரியுது. நேற்றெல்லாம் எப்படி இருந்தது பாருங்கள். சரி ஓகே, நான் கிளம்புறேன், பார்க்கலாம். ஹலோ மக்களே, ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட நேற்று எப்படி நடந்து வந்தோமோ லிஃப்ட்டு கேட்டு அதே மாதிரி தான் போய் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா நான் இருக்கிறது வந்து ஃபுல்லாகவுமே ஒரு காட்டு பகுதி. ஆனால் இங்கே அனிமல்ஸ் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லைங்க. அந்த பயம்லாம் உங்களுக்கு வேணாம். அனிமல் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. இந்த குரங்கு தான் அங்கங்கே இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. குரங்கு கூட ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணுறதில்ல. ஏதாச்சும் சாப்பிட வச்சுருந்தா மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிடும். மற்றபடி ஃபோனு அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் எடுக்கிறதில்ல. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அனிமல் ப்ராப்ளமில் இருந்தாலும் நைட்டு வராதிங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில் வந்துட்டு ஏர்லி மார்னிங்கு அந்த மாதிரி வாங்க, சூப்பராக இருக்கும். வந்துட்டு சாயங்காலத்துக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா இப்போ நான் அப்படியே போயிட்டுருக்கேன். வாங்க மக்களே அப்படியே போகலாம். ஏதாச்சும் லிஃப்ட்டுக்குன்னா கிடச்சா கிளம்பி போகலாம்.
நேற்று இந்த இடத்துல தான் லிஃப்ட்டு கேட்டு போயிட்டுருந்தோம். பாருங்க ஃபுல்லாகவுமே காடு. இது நேற்று நைட்டு பார்க்கணுமே, அப்படியே ஒரே எதுவுமே தெரியல. எங்கே செடி இருக்குது, எங்கே ரோடு போகுது ஒன்றுமே தெரியல, ஒரே இருட்டு. அப்புறம் டார்ச்சு வச்சு அப்புறம் ஒரு லிஃப்ட்டு கொடுத்ததுனால கொஞ்சம் தப்பிச்சோம். நைட்டு ஒரு 7 மணிக்கு வந்திருப்பேன். வாங்க. அண்டு ஃபைனலாக வந்து இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். see you, bye from சபரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். see you, bye from சபரி அண்ட் பீஸ். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது எங்கே போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பிளான் பண்ணுறேன். பட்ஜெட் கம்மியாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். see you, bye from சபரி அண்ட் பீஸ் guys, பீஸ். bye bye.